உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே எந்த ஒரு நடிகனும் உச்சபட்சத்துல இருந்த உச்ச நட்சத்திரமா இருந்த எவனுமே ஓப்பனா கள்ள தொடர்புன்னு மாட்டினதே கிடையாது. தன்னோட மனைவியாலே அம்பலப்படுத்தப்பட்டு தன் குழந்தைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு ஜெஷன் சஞ்சய் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கான், வாடகை வீட்டு எடுத்து அசோக் பில்லர்ல தங்கியிருக்கான் சென்னையில. அவ்வளவு ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தம்லாம் கிடையாது. சரியா? தலைவன் தாவேகா தக்கூரி விஜயும் குடும்பத்தை பாக்குறது இல்ல, குடும்பத்தை பத்தி கவலை இல்ல. அதே மாதிரி இந்த தாவேகா அணில் குஞ்சுகள் தக்கூரி இருக்காம பாருங்க தொண்டைங்க, அவங்களுக்கும் குடும்பத்தை பத்தியும் பிள்ளைய பத்தியும் பொண்டாட்டியை பத்தியும் புருஷனை பத்தியும் கவலை இல்லை. பச்சை குழந்தைய தூக்கிட்டு போறது, கை குழந்தைய தூக்கிட்டு போறது, இளம் பிஞ்சுகளை தூக்கிட்டு போறது, மைனர் குழந்தைகளை தூக்கிட்டு போறது, ஏன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப அந்த குழந்தை என்ன போகுதுன்னு தெரியல, அது உயிரோட வாழ போதா இல்ல சாக போதா, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அது போயிருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு இது கேட்கிறப்ப. எப்படியெல்லாம் இந்த விலை மதிப்பற்ற உயிர் போது பாருங்க, மனித உயிர் என்பது விலை மதிப்பற்ற மனித உயிர். இந்த இளம் பிஞ்சுகளை வந்து எப்படி கொள்றாங்க பாருங்க. தாவேகாவோட ஒரு மாநாட்டுக்கோ, தாவேகாவோட யார் யாரெல்லாம் செத்து போகணும்னு விரும்புறீங்களோ, யார் யாரெல்லாம் உயிரை விடணும் அல்பாயுஸ்லேயே போகணும்னு விரும்புறீங்களோ எல்லாருமே தாவேகா மாநாட்டுக்கு விஜயை பார்க்க போங்க, தாவேகா கட்சி கூட்டத்துக்கு போங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். சூசைட் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க வந்து நோய்வாய்ப்பட்டுலாம் நீங்க சாக வேண்டாம். நீங்க வந்து தாவேகா நிகழ்ச்சிக்கு போனாலும் செத்து போயிருவீங்க ஆட்டோமேட்டிக்காவே. நான் என்ன சொல்றேன்னா, போறவங்க சவப்பட்டியை கொண்டு போங்க. நீங்கள் தாவேகா நிகழ்ச்சிக்கு போறவங்க சவப்பட்டியை தூக்கிட்டு போங்க கையிலேயே. கேம், அதாவது ஒரு வேலுநாச்சியார் படை ஒண்ணு ஆரம்பிச்சு அது வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த படையினை கட்டி பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றாரு இல்லையா? வேலுநாச்சியார் படை அப்படிங்கிறது புதுசா இருக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு கள்ள தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நபர், உன்னை மாதிரியான அடல்ட்ரி பண்ணக்கூடிய நபர், திருமணத்தை மீறிய உறவில் இருக்கக்கூடிய நபர் வந்து வேலுநாச்சியாரை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது. இன்னைக்கு வேலுநாச்சியார் உயிரோடு இருந்தா கூட அறுவடை எடுத்து உடனே தான் வீசுவாங்க. அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்பது உன் உரிமை, அது உன் உரிமை சார்ந்த விஷயம். அப்ப அந்த அறிவு கூட இல்லாம இந்த தக்குரிங்க உட்காந்துட்டு எங்களுக்கு உரிமை திட்டம் வேண்டாம், எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு எது வேண்டாம், பிங்க் கலர் பஸ் வேணாம், எங்களுக்கு வந்து எதுவுமே வேண்டாம், இது அறிவுள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சா? இவங்க ஃப்ரீயா பஸ் விடுறதோ உரிமை தொகை கொடுக்கறதோ இது யாருமே எதிர்பார்க்கல. அரக்கணகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஆஸ்ட்ரோ அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா விஜய் அவர்கள் மகளிர் தின சிறப்பு மாநாட்டை நடத்தியிருக்கிறார். பெண்கள் புடைசூழ கிட்டத்தட்ட அவர் ஒருவர் தான் ஆண்மகன், அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கிறார். உரிமை தொகை கூட 2500 அங்க வழங்கணும் இருக்காரு. எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ, அதெல்லாம் பிங்க் பஸ் மட்டும் சொல்லி அறிவிச்சிருக்கிறார். பெண்களும் ஏகோபித்து வரவேற்றிருக்கிறார்கள் அந்த மாநாட்டுல. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? மகளிர் தமிழ்நாடு முழுக்க இருக்க மகளிருக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை முதல்ல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். மகளிர் தினம் கொண்டாடுவதற்கோ, மகளிரை பத்தி பேசுவதற்கோ, மகளிருக்கு வந்து சலுகைகள் அறிவிப்பதற்கோ விஜய்க்கு வந்து கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. ஏன்னா விஜய் வந்து அதற்கு அருகதையற்ற ஒரு நபர் நான் முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். கடந்த ஒரு வாரமா சங்கீதா அவர்கள் உடைய அந்த செங்கல்பட்டு நீதிமன்ற அபிடவிட்டு, பிராமண பத்திரம், மனு, இன்று அவர் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அனைத்தையும் நான் வந்து நகல் எடுத்து நான் படிச்சு பார்த்தேன். ரொம்ப மனவேதனைக்கு நான் ஆளா இருக்கிறேன், ரொம்ப மனமுடைந்து போயிருக்கிறேன். அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ், மிகப்பெரிய ஒரு ஹராஸ்மெண்ட் அவங்க அண்டர்கோ பண்ணிருக்கிறாங்க. எக்கனாமிக்கல், பினான்சியல், லிபர்ட்டி, ஃப்ரீடம், சுதந்திரம், கருத்து உரிமை, பொருளாதாரம் எல்லா வழிகளையும் சுரண்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டிருக்கிறாங்க சங்கீதா. மிக மோசமா நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில. உண்மையிலே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரும் இந்த மகளிர் தினத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சங்கீதா அவர்களுக்கு ஆதரவா நிக்கணும் தமிழக மக்கள். ஜெசன் சஞ்சய்க்கு ஆதரவா நிக்கணும், திவ்யா சாஷாக்கு ஆதரவா நிக்கணும். அதான் நானும் அவங்களுக்கு ஆதரவா நிக்க போறேன். சட்டப்பணியை நான் அவங்களுக்கு ஆதரவா செய்ய போறேன், களத்துல இறங்க போறேன். அந்த முடிவுல தான் நினைக்கிறேன். தோழர், இது முழுக்க ஒரு வெற்று பிரச்சாரம், ஒரு போலி பிம்பம். ஏன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு நடிகன், அன்றாட வாழ்க்கையில ஒரு நடிகனா வந்து அந்த நபர் வந்து இன்னைக்கு பரிணாமம் பெற்றிருக்கிறாரு. பேராபத்தா நான் பாக்குறேன் விஜய். தமிழ்நாடுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாடு அரசியல் சூழலுக்கு விஜய் என்ற ஒரு நச்சு பாம்பு என்பது ஒரு மிகப்பெரிய பேராபத்தா வந்திருக்கு. அழிக்கப்பட வேண்டியது, ஒழிக்கப்பட வேண்டியதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவிச்ச அனைத்துமே பொய், நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் தான். இந்த 2500 அது ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு கொடுத்துதான் இருக்குது, அதை நீ வந்து கன்டினியூ பண்ற அப்படின்னு நீ சொல்ற. ஏன்னா அதுக்கடுத்து வந்து இந்த இவ்வளவு தங்கம் கொடுக்க, தங்கத்தோட விலை என்னன்றதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த பொருளாதார அறிவும் கிடையாது, தத்துவ அறிவும் கிடையாது, கொள்கை அறிவும் கிடையாது, பொருளியல் அறிவும் கிடையாது, சமூக எந்த அறிவுமே கிடையாது. சோசியாலஜி, எக்கனாமி, பொலிட்டிக்கல், சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் எந்த நாலேஜுமே கிடையாது. சும்மா வந்து வாயில எல்லாருமே அறிவிக்கலாம் தோழர். அதை நடைமுறைப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் மதிப்பு என்ன, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் என்ன, பொருளாதார சூழல் என்ன,
நிர்வாக ஒரு சூழல் என்ன, இதெல்லாம் யோசிக்கிற. கடன் கடன் என்ன, தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு, எதையுமே யோசிக்காம இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு அறிவிக்கிறது. அன்னபூர்ணி திட்டம், நான் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது, தங்க நகை இவ்வளவு சவரன் நகை கொடுப்பேன், கல்யாணத்துக்கு கொடுப்பேன், அண்ணன் சீர் திட்டம்ன்றது. அதான் சொல்றது அண்ணன் சீர் திட்டம். அதான் சொல்றது எல்லாமே ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு வெற்று பிரச்சாரம், ஒரு வெத்து வேட்டு. உங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. இப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசியல் வந்து அண்ணா பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர், தந்தை பெரியார், என்ன எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த மாதிரி தலைவர்களை பார்த்த தமிழ்நாடு அரசியல் வந்து இன்னைக்கு காமராஜர், எவ்வளவோ தலைவர்கள். இப்ப இப்படிப்பட்ட ஒரு தக்கூரியை வந்து இந்த தமிழ்நாடு அரசியல் பார்த்துட்டு இருக்குது, தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்துட்டு இருக்கின்றது ரொம்ப மனவேதனை நான் படுறேன். ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. இந்த நபர் வந்து குடும்ப ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் எண்ணம், செயல், சிந்தனை எந்த ரீதியாகவும் நல்ல மனிதரே கிடையாது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. என்ன, இப்போ நான் உன் பர்சனல் லைஃப், யார் பர்சனல் லைஃப்ல நான் போக மாட்டேன். ஆனா உன் பர்சனல் லைஃப் இப்ப பப்ளிக் லைஃப் ஆயிருச்சு. நீ வந்து இங்க பாரு, நீ தனிப்பட்ட வாழ்க்கையில பிரைவேட் லைஃப்ல நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, எவ கூட வேணாலும் போ, என்ன வேணாலும் செய்ய, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை, பிரைவேட் லைஃப் ஒன்று இருக்குது. ஆனா நீ வந்து தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற, என்னைய நீ ஆள துடிக்கிற. ஏன்னா அப்ப நான் வந்து இதை நான் சும்மா விட மாட்டேன். இதை நான் வந்து பிரைவேட் லைஃபா நான் பார்க்க மாட்டேன், இதை பப்ளிக் லைஃபா தான் நான் பார்ப்பேன். உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன், உன்னை விமர்சனம் பண்ணுவேன், உன்னை கேள்வி கேட்பேன். ஏன்னா நீ வந்து எங்களை ஆள துடிக்கிற, 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை நீ ஆள துடிக்கிற. அப்ப நீ சரியானவனா இருந்தா தான் நாங்க உங்களை ஏத்துக்குவோம். நீ தறி கட்டவனா, கேவலமாவனா இருந்தேன்னா உன்னை நாங்கள் அம்பலப்படுத்துவோம், உன்னை ஒழித்து கட்டுவோம், அடித்து ஓட ஓட விரட்டுவோம் அரசியல். இதான் என்னோட நிலைப்பாடு. இந்த பிரச்சனையை மெயினா சொல்றாரு. அதாவது பின்பஸ்ட் நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம், அதே மாதிரியா உரிமை தொகைனாங்க. ஆனா அவங்களுடைய பெண்கள், தாவாக்கா பெண்களே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு உரிமை தொகை எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. தாவாக்கா தொன்று ஒண்ணு சொல்றாங்க, தலைவர் ஒண்ணு சொல்றாங்களே, எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பத்தியோ, என்ன சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, ஏழை எளிய, நலிந்த, விளிம்பில்லை சாமானிய மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள், இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் அவங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு 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 அரசியல் ஒரு ஒரு முயற்சி, ஒரு அரசின் முயற்சின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். இடஒதுக்கீடா இருக்கட்டும், ஒரு பொருளாதார இதா இருக்கட்டும், நலத்திட்டங்களா இருக்கட்டும், பாலிசி மேக்கிங்கா இருக்கட்டும், டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து மக்களை மேம்படுத்தக்கூடிய, அவங்க இருக்கிற நிலையிலிருந்து அவர்களை ஒரு படியிலிருந்து 100வது படிக்கு உயர்த்து வந்தாங்க. அப்படிதான் இருக்குது எல்லாமே. கல்வி, வேலை வாய்ப்பு, திமுக அரசுடைய திட்டங்கள் அனைத்துமே. அதை பத்தி அறிவே எனக்கு இருக்காது. ஏன்னா இவங்க ரசிகர்கள் அப்படி பேசுறதாக நீங்க பெருமைப்பட்டுக்காதீங்க. அவங்க தக்கூரி. என்ன புரியுதா உங்களுக்கு? எங்களுக்கு எந்த திட்டமே வேண்டாம் அப்படின்றது ஒரு தக்கூரி திட்டம் தான். என்னைய பொறுத்தவரை அரசு திட்டங்கள் கொடுக்குதுன்னா வாங்கிக்கணும். ஏன்னா ஓட்டுக்கு நீ பணம் வாங்காத, அரசு திட்டம் கொடுத்தா வாங்கிக்கோ, அது உன் உரிமை. ஓட்டுக்கு பணம் என்பது ஒரு 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 ஊழல், அது வந்து லஞ்சம், அதை வாங்காத. அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் என்பது உன் உரிமை, அது உன் உரிமை சார்ந்த விஷயம். அப்ப அந்த அறிவு கூட இல்லாம இந்த தக்குரிங்க உட்காந்துட்டு எங்களுக்கு உரிமை திட்டம் வேண்டாம், எங்களுக்கு பணம் வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், பின் கலர் பஸ் வேணாம், எங்களுக்கு வந்து எதுவுமே வேண்டாம், இது அறிவுள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சா நீங்க யோசிக்கணும். அது மாதிரிதான் தக்குரி தலைவனும், தக்குரிகளுடைய தலைவனும் தக்குரி தான், தக்குரிகளும் தக்குரி தான். இந்த கொஞ்சம் சமீபத்தில் பார்த்திருப்பீங்க, ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து யாரும் ஹேக் ஆகாதீங்க, நானும் ஹேக் ஆக மாட்டேன், நான் அந்த குறித்து நானே பாத்துக்கிறேன்னு ஓப்பனாக தன்னுடைய மனைவி சங்கீதா பிரச்சனையும் திரிசா பிரச்சனையும் ஓப்பனா அவரே வந்து நான் பாத்துக்கிறேன்றார் இல்லையா? அதுக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பெண்கள் வந்து பூக்கள், அதாவது என்ன சொல்றது, ஆரவாரம் பண்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? 21ஆம் நூற்றாண்டுல நீங்க 2000ல இருந்து கணக்கெடுக்க 2026 வருடம் இந்த நூற்றாண்டு தொடங்கி உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலே எந்த ஒரு நடிகனும் உச்சபட்சத்துல இருந்த, உச்ச நட்சத்திரமா இருந்த எவனுமே ஓப்பனா கள்ள தொடர்புன்னு மாட்டினதே கிடையாது. தன்னோட மனைவியாலே அம்பலப்படுத்தப்பட்டு, தன் குழந்தைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு, இன்னைக்கு ஜஷன் சஞ்சய் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கான், வாடகை வீட்டு எடுத்து அசோக் பில்லர்ல தங்கியிருக்கான் சென்னையில. அவ்வளவு மோசமான வேணும் அந்த பையன் இருக்கிறான். சுயமா முயற்சி பண்றான், சினிமால நான் சாதிக்கணும்னு சொல்லி அவனே வந்து ஏதோ முயற்சிகள் எடுத்து என்ன வாடகை வீடுல தங்கியிருக்கிறான். இன்னைக்கு மகள் அந்த திவ்யா சாஷாலாம் ரொம்ப நல்ல பொண்ணு, லண்டன்ல வந்து படிச்ச பொண்ணு, லண்டன்ல பட்டம் வாங்கியிருக்க. அந்த பட்டமளிப்புல கூட இந்த நபர் போகல, ஜஸ்டன் சஞ்சய் கூட இந்த நபர் அங்கீகரிக்கல. அந்த சாஷா திவ்யா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அது ஒரு பிஜில வந்து வாடகை பிஜில தங்கியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சங்கீதா அவர்கள் மட்டும் லண்டன்ல, சவுத் வெஸ்ட் லண்டன்ல அவங்க அப்பாவோட இருக்கிறாங்க, சொன்னலிங்கத்தோட அவங்க இருக்கிறாங்க. தொழிலதிபர் அவர் லண்டன்ல இருக்காரு. அவங்க லண்டன்ல பெரிய தொழிலதிபர் குடும்பம், பிசினஸ் இன்வெஸ்டர் குடும்பம். இன்னைக்கு அவங்களுக்கு அங்க சொத்துக்கள் இருந்தாலும் அங்க போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகள் ரெண்டும் தவிக்குது, அனாதையா தவிக்குது அந்த பிள்ளைங்க. அப்பாவோட கேர் இல்லாம, ஒரு பொருளாதார ஒரு சப்போர்ட் இல்லாம தவிக்குது. மனைவியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில அவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த நபருக்கு வந்து உனக்கு வந்து நீ ஹேண்டில் பண்ணிக்குவேன், டீல் பண்ணிக்குவேன்னா நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு உச்சபட்ச தண்டனை உனக்கு கொடுக்கணும். கள்ளத்தொடர்புக்கு உன்னை தூக்கி ஜெயில தரணும். என்னை பொறுத்தவரை
ஏன்னா யோசிச்சு பாருங்க தோழர், இவ்வளவு புகார்களை அவங்க மனைவி வந்து அபிடவிட்டா தாக்கல் பண்ணிருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்துல. வெக்கமே இல்லாம நீ கல்பூதி அகோரம் குரூப்போடைய அந்த திருமண விழாவுக்கு த்ரிஷாவோட நீ வர்ற. கேவலமா இல்லையா உனக்கு? அசிங்கமா இல்லையா உனக்கு? வெக்கமான சூடு சொரணை இருக்கா இல்லையா? நீ மனிதனா இல்ல மிருகமா? நான் கேட்கிறேன். உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல பெண்கள் மகளிரை பத்தி பேசுவதற்கு? பெண்கள் பாதுகாப்பு, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் கல்வியை பத்தி பேசுவோம் என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன். இந்த தோழர் இது வந்து மிகப்பெரிய விஷயம் தோழர். இது வந்து என்னன்னா, இந்த நபர் வந்து பல கோடிகள் நீ சம்பாதிக்கிற சினிமால. உன் மகனையும் பார்க்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? உன் மனைவியை பார்க்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நான் விமர்சனம் பண்ண விரும்பல. ஏன்னா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த நபரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? த்ரிஷா வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு அந்தரங்க வாழ்க்கையில பத்தி நான் சொல்ல விரும்பல ஓப்பனா. அவர் வந்து பல விளையாட்டுக்காரர், பயங்கரமா நாலு த்ரிஷா தயவுசெய்து நம்பாதீங்க. த்ரிஷா உங்களை கேம் ஆடி விளையாட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவளை வந்து த்ரிஷா வந்து இப்ப விஜய் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறாங்க, என்று வேணாலும் தூக்கி எரிஞ்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீ வந்து கடைசியில அனாதையா ரோட்டை நிக்க போற. உன் மனைவி இழந்து, உன் மகள் பிள்ளைகளை இழந்து நீ நிக்க போற. அதான் நடக்க போகுது. ஏன்னா நான் வந்து த்ரிஷான்றது ஓப்பனா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. பப்ளிக் டொமைன்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் போஸ்ட் போடுறா, யார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறா, யார் கூட விஜய் கல்யாணத்துக்கு போறா, எல்லாமே ஓப்பனா பப்ளிக் டொமைனுக்கு வந்துருச்சு. நீ எங்களை ஆள துடிக்கிறதுனால நீ தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டுடைய ஒப்பற்ற தலைவனா மாறணும், அண்ணா மாதிரி ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், ஜெயலலிதா மாதிரி ஆகணும், கருணாநிதி மாதிரி ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் நீ ஆசைப்படுறதுனாலதான் உன்னை நாங்க தூக்கி போட்டு மிதிக்கிறோம். பப்ளிக் புறத்துல, பப்ளிக் டொமைன்ல, சோசியல் மீடியால, ஊடகத்துல, நேர்காணல தூக்கி போட்டு மிதிக்கிறோம். நீ பிரைவேட் லைஃபா நடிகை நீ என்ன பண்ணாலும் நாங்க கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா எத்தனை நடிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட வாழ்க்கை கிசுகிசுப்புகள் இருக்குது, எல்லா நடிகர்களும் இருக்குது, எல்லா நடிகைகள் இருக்குது. அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். நீ எங்களை ஆள துடிக்கிற, நீ எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வந்திருக்கிற, வாக்கு அரசியல் நீ வந்திருக்கிற, நீ வாக்கு கேட்கிற கிட்ட வந்து, அப்ப நீ சரியானதான் உனக்கு வாக்கு போட முடியும், உன்னை தலைவனாக்க முடியும், முதலமைச்சராக்க முடியும். ஏன்னா நீ சரியில்லை, நீ மோசமான மனிதன், நீ வந்து ஒரு கேடு கட்ட அயோக்கியன், கிரிமினல், சீப்பான ஒரு நபர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதை நீ வந்து ஓப்பனா நீ வந்து அதை அங்கீகரிக்கிற. நீ வந்து இன்னும் துமிர்த்தனமான நடவடிக்கைகள் செஞ்சுக்கிட்டே இருக்க. உன் ரசிகர்கள் தோழர் கேளுங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ், தாவேக்கோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து சங்கீதா அவர்களை, ஜசன் சஞ்சய, சாஷா திவ்யாவை அவ்வளவு கேவலமா ஆபாசமான வார்த்தைகள்ல சோசியல் மீடியால வர்ணிக்கிறான், கொச்சையா திட்டுறான், பேசுறான், ரொம்ப கீழ்த்தரமா பேசுறான். அதை கண்டிக்க உனக்கு துப்பு இல்லையா, தைரியம் இல்லையா உனக்கு? நான் கேட்கிறேன். ஒரு மனைவி, உன் கூட 27 வருஷம் வாழ்ந்த மனைவி அந்த அம்மாவை அவ்வளவு ஆபாசமா பேசுறானே, கண்டிக்க உனக்கு தகுதி இருக்கா, திராணி இருக்கா உனக்கு? கண்டிக்க மாட்டான் தோணுந்தாலு. அப்ப இதால நம்ம மனிதர்கள் லிஸ்ட்லயே நம்ம வைக்க முடியாதுல்ல. மிருகத்தை கூட நான் மதிப்பேன். நானு அவ்வளவு மோசமா போயிட்டேன் நீ. அப்ப விஜய் என்பது தமிழ்நாட்டின் ஆபத்து. இல்ல அவர் நீ வந்து பாஜக பல கோடி வாங்கிட்டு நீ ஒரு தமிழ்ன துரோகியா தான் தாவேகாவை ஆரம்பிச்சிருக்க. பாஜக RSS பி டீம் தான் தாவேகா, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தியோட கைப்பாவை, மோடி அமித்ஷா கைப்பாவை, என்ன பார்ப்பன கும்பல் கைப்பாவை தான் விஜயும் தாவேகாவும், தாவேகா அனில் குஜ்ஜல். நான் பல வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் வந்து எல்லா வழிகளிலுமே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. தனி மனித ஒழுக்கத்திலையும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, என்ன குடும்ப வாழ்க்கையிலையும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, என்ன அரசியல் வாழ்க்கையிலும் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. என்ன 10,000 கோடியை வாங்கிட்டு நீ மாமா வேலை, புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. தமிழ்நாடு அரசியல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இஸ்லாமிய, கிறிஸ்தவர்கள், பெண்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துடைய ஓட்டை வந்து திமுக எதிராக இருக்க ஓட்டை உடைக்கிறதுக்காக, திமுக ஆதரவு ஓட்டை உடைக்கிறதுக்காக உன்னை இறக்கி விட்டுருக்காங்க. பாஜக RSS, மோடி அமித்ஷா, துக்ளக் குருமூர்த்தி ஐயர், மயிலாப்பூர் ஐயர், அப்புறம் பார்ப்பன கும்பல். எங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு நீ யாருன்றதெல்லாம். ஏன்னா நீ உன்னைய மாதிரி ஒரு துரோகியை வந்து தமிழின வரலாற்றுல என்னைக்குமே பார்க்க முடியாது. நீ மிகப்பெரிய தமிழ்ன துரோகி. தமிழ் மண்ணில் பிறந்து, தமிழ் சமூகத்தில் பிறந்து, தமிழ் இனத்தில் பிறந்து இந்த சமூகத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீ வருங்காலத்தில் வீழ்த்தப்படுவாய். எப்படி வந்து பிரபாகரனுக்கு ஈழத்துல வந்து கர்ணா இருந்தானோ, ராஜபக்சேட்ட போய் காட்டி கொடுத்தானோ கர்ணா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்களை வீழ்த்துவதற்கு வந்த தமிழ்ன துரோகி தான் நரேந்திர மோடிக்கு இந்த விஜய். அதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. வரலாற்றில் நான் பதிவு பண்றேன் இந்த வார்த்தையை. நீ பண்ற துரோகத்துக்கு நீ மிகப்பெரிய வீழ்ச்சி அடைவாய். உன்னுடைய முடிவு என்பது மிக மோசமா இருக்கும்ன்றதை நான் இங்க பதிவு பண்ணேன். வரலாற்றில் ஒரு முடிவு என்பது மிக மோசமா இருக்கும். இல்ல சார், என்ன அதாவது அவங்க பெண்களே பாத்தீங்கன்னா, ஏங்க அவங்க பர்சனல் லைஃப் வேற, அரசியல் லைஃப் வேற, எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு நாங்களே ஒண்ணு யோசிக்கலையே, நீங்க யோசிக்கிறீங்க பெண்கள் ஓட்டு குறையும். பெண்கள் ஓட்டு ஒருபோதும் குறையாது. குறிப்பா இந்த பிரச்சனை பிறகு பெண்கள் ஓட்டு கூடிருன்னு சொல்றாங்களே அவங்க தவக்காவோட பெண் தொண்டர்கள். நல்லா ஒரு புரிஞ்சுக்கணும் போல. த்ரிஷா வந்து ஒரு பார்ப்பன பெண். நான் வந்து இது இப்படிதான் அணுகுவேன். ஏன்னா நான் கருத்தியல் சார்ந்த, அறிவு சார்ந்த ஒரு பகுத்தறிவோட தான் எதையுமே நான் அணுகுவேன். நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க வரலாற்றில் நீங்க எடுத்து பாருங்க. இப்ப வந்து ஒரு சூத்திரன் இருக்கிறான், ஒரு OBC SC தமிழை வந்து திரைத்துறையிலயோ ஏதோ ஒரு துறையில, ஒரு பிசினஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு வழக்கறிஞர் தொழில் எதுலயாவது பெரிய லெவல்ல சாதிச்சு முன்னேற்றம் வச்சுக்கோங்க. ஊடகமா இருந்தாலும் சரி, எந்த துறை எடுத்தாலும் சரி. நீங்க சரவணபவன் ராஜகோபால் எடுத்துக்கோங்க. நீங்க சரவணபவன் ராஜகோபால் உடுப்பி ஹோட்டல் போட்டியா வந்தாரு, அவரை முடிச்சாங்க, ஒரு பொம்பளை வச்சு முடிச்சாருங்க, ஜீவஜோதின்ற பொம்பளை வச்சு.
இந்த பார்ப்பன கும்பல் என்ன பண்ணுவானுங்கன்னா, வரலாற்றில் நான் பாக்குறேன், ரஜினிகாந்த் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் வருவாரு, அவரை லதா ரஜினிகாந்த் வச்சு முடிப்பானுங்க. பாக்கியராஜன் ஒரு சிறந்த டைரக்டர் வருவாரு, அவரை வந்து ஒரு பார்ப்பன பெண்ணை வச்சு முடிப்பானுங்க. எம்ஜிஆர் வருவாரு, ஜெயலலிதான்ற ஒரு பார்ப்பன பெண்ணை வச்சு முடிப்பானுங்க. இப்படி வரலாற்றுல வந்து எவன் வாழ்க்கையில முன்னேறினாலும் அவனை வந்து இந்த பார்ப்பன கும்பல் வளர விடாது. இப்ப அதே மாதிரி விஜய், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த விஜய் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரம் வந்த உடனே விஜயை முடிச்சு கட்டுறதுக்கு இந்த பார்ப்பன பெண்ணான த்ரிஷாவை அவனுக்கு பயன்படுத்துறாங்க. வரலாற்றுல இது எப்பவுமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இது வந்து 1960 நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்க தியாகராஜ பாவதர் எடுத்துக்கோங்க, இப்படி நீங்க வரிசையா நீங்க நான் லிஸ்ட் போட்டா போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க எல்லாருமே இந்த பார்ப்பன கும்பல் வந்து எப்படியாவது இந்த பெண்களை வச்சு, பார்ப்பன பெண்களை வச்சு இவங்களை வீழ்த்திடுவாங்க. எல்லாருமே நீங்க பாருங்க வரலாற்று. அப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா, விஜய் இப்படி வீழ்ந்து போவதற்கான காரணம் என்பது ஒரு பார்ப்பன சதியாகவும் நான் பார்ப்பேன். ஏன்னா பார்ப்பன கும்பலுடைய சதியும் இதுல இருக்கின்றது என்னுடைய கருத்தா நான் வைக்கிறேன், இதை முன்வைக்கிறேன். இதை மக்கள், தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 3% பிராமண கும்பல், பார்ப்பன கும்பல் இந்த சதியை செய்திருக்குமோ என்பது என்னுடைய ஐயப்பாடாவும் கேள்வியாவும் இங்க நான் பதிவு பண்றேன். அந்த கண்ணோட்டத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு விஷயத்த. ஓகே, உங்க பார்வைக்கு விட்டுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால வேலு நாச்சியார், அதாவது அதாவது ஒரு வேலு நாச்சியார் படை ஒண்ணு ஆரம்பிச்சு அது வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த படைகளை கட்டி பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்றாரு இல்லையா? வேலு நாச்சியார் படை அப்படிங்கிறது புதுசா இருக்குது, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது பாலியல் தொழிலிருந்து மீட்பதற்காக சொல்றாரு அவர். உனக்கு வந்து முற்றத்தொரு சமூகத்தோட ஓட் பேங்க் வேணும், கல்லர் மறவர் அகமுடையார் சமூகத்தோட ஓட் பேங்க் உனக்கு வேணும். அது வந்து தென் மாவட்டத்துல பெரும்பான்மை சமூகமா இருக்கு. 80% ஓட் பேங்க் இருக்கு அந்த சமூகத்துக்கிட்ட, எல்லா மாவட்டத்திலுமே நான் சொல்றேன், தென் மாவட்டத்துல. அப்போ உனக்கு என்னன்னா, அந்த ஓட் பேங்க் திருடுறதுக்காக நீ வேலுநாச்சியாரை பயன்படுத்திக்கிட்டு இருக்க. தயவு செய்து வேலுநாச்சியார் பேரை உச்சரிக்காத, வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அந்த போட்டோ தூக்கி போட்டு தயவு செய்து. நீ அந்த 5 தலைவர்களுமே வச்சுக்காத, அஞ்சலி அம்மாலே வச்சுக்காத, பெரியாரே வச்சுக்காத, காமராஜரே வச்சுக்காத, நீ யாரையுமே தயவு செய்து பயன்படுத்தாத. உனக்கு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது வேலுநாச்சியாரை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னை போன்ற நபர்களால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆபத்து. தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு அவல நிலையை நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, உன்னை மாதிரியான என்ன ஒரு கள்ளத்தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நபர், உன்னை மாதிரியான அடல்ட்ரி பண்ணக்கூடிய நபர், திருமணத்தை மீறிய உறவில் இருக்கக்கூடிய நபர் வந்து வேலுநாச்சியாரை பத்தி பேச எந்த தகுதியும் கிடையாது. இன்னைக்கு வேலுநாச்சியார் உயிரோடு இருந்தா கூட அறுவா எடுத்து உடனே தான் வீசுவாங்க. என்ன அதனால வந்து தயவு செய்து வந்து விஜய் வந்து பெண் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் விடுதலை, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம் தயவு செய்து நீ பேசாத. இந்த தமிழ் சமூகத்தோட பெண்களுக்கே ஆபத்தே உன்னைய மாதிரி ஆளுதான், உன்னைய மாதிரியான ஒரு மோசமான மனிதர்கள் தான்றத நான் இங்க வந்து அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். தயவு செய்து விஜய்க்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, தாவேகா நிர்வாகிகள், தாவேகாவுடைய கட்சியினர் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, அணில் குஞ்சுகள் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, தக்கூரிகளுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தக்கூரி தலைவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, வேலுநாச்சியார் படத்தை தயவு செய்து எடுத்துருங்க, இனிமேல் பயன்படுத்தாது. அது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை நான் வைக்கிறேன். ஏன்னா வேலுநாச்சியாருக்கு கலங்கம் ஏற்படும். நீங்க அந்த படத்தை வச்சு நீங்க இந்த மாதிரி வேலை பண்ற, பின்னாடி இந்த மாதிரி வேலை பாக்குறதுனால வேலுநாச்சியாருடைய அந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஒரு பெருமை, அந்த பெயர், அந்த கம்பீரம், அந்த ஒரு விதமான ஒரு தியாகத்துக்கும் அந்த உங்க போராட்டத்துக்கும் மிகப்பெரிய இழுக்கும் அசிங்கமும் தான் ஏற்படுதுன்றது என்னுடைய கருத்து. அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் ஓப்பனா ஆணித்திருத்தமாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக, கோரிக்கையாக தமிழ்நாட்டு பெண்களோட காலில் விழுந்து நான் கேட்கிறேன். இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. தயவு செய்து விஜய் ஆதரிக்காதீங்க, விஜய்க்கு வாக்கு செலுத்தாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் விஜயை புறக்கணியுங்கள். இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு வச்சிருக்கவே நமக்கு தலைவனா வர வேண்டாம். இந்த மாதிரியான தக்கூரி நமக்கு ஒரு தலைவனா வர வேண்டாம். இந்த மாதிரியான ஒழுக்கம் கெட்டவன் நமக்கு தலைவனாக வர வேண்டாம். தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ் சமூகம் அனைவரும் விஜய்க்கு எதிராக நிற்க வேண்டும். விஜயை தேர்தல் களத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026 படுதோல்வி அடைய செய்ய வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கையா நான் அந்த நேர்காணல் மூலியமா தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் நான் வைக்க வருவேன். அந்த இப்ப வந்த செய்தி என்னன்னா, ஒரு கை குழந்தையை மறுபடியும் அவர் கூட்டி வராங்க சொன்னா கூட திரும்ப பெண்கள் கூட்டி வருகிறார்கள். இப்போ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நசுக்களுக்கு ஆட்பட்டு அந்த குழந்தை வந்து ஒரு சீரியஸா இருக்கதான் கேள்விப்படுறோம். அங்கேயே ஒரு பெண் சொன்ன, உங்களை அறிவிக்காம கொஞ்சமா ஏமா குழந்தை கிட்ட ஒரு பொம்பளை திட்டுறதும் வீடியோ வந்திருக்கு. இறுதி என்ன சொல்றாங்க, இந்த காட்சியை புரிஞ்சுக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்காவோட ஒரு மாநாட்டுக்கோ, தாவேக்காவோட யார் யாரெல்லாம் செத்து போகணும்னு விரும்புறீங்களோ, யார் யாரெல்லாம் உயிரை விடணும், அல்பாயுஸ்லேயே போகணும்னு விரும்புறீங்களோ, எல்லாருமே தாவேகா மாநாட்டுக்கு விஜயை பார்க்க போங்க, தாவேகா கட்சி கூட்டத்துக்கு போங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். சூசைட் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க வந்து நோய்வாய்ப்பட்டு நீங்க சாக வேண்டாம். நீங்க வந்து தாவேகா நிகழ்ச்சிக்கு போனாலும் செத்து போயிருவீங்க ஆட்டோமேட்டிக்காவே. நான் என்ன சொல்றேன்னா, போறவங்க சவப்பட்டியை கொண்டு போங்க. நீங்கள் தாவேகா நிகழ்ச்சிக்கு போறவங்க சவப்பட்டியை தீட்டு போங்க கையிலே. டக்குன்னு செத்து போனா உள்ளே படுத்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அந்த தக்கூரிகளுக்கும் தக்கூரி தலைவனுக்கும் அறிவே வராது. எவ்வளவு நீங்க பாடம் எடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்க இவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாலும் அறிவு வராது. பச்சை குழந்தைய தூக்கிட்டு போறது, கை குழந்தைய தூக்கிட்டு போறது, இளம் பிஞ்சுகளை தூக்கிட்டு போறது, மைனர் குழந்தைகளை தூக்கிட்டு போறது, ஏன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப அந்த குழந்தை என்ன போகுதுன்னு தெரியல. அது உயிரோட வாழ போதா இல்ல சாக போதா? நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அது போயிருன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு இது கேட்கறப்ப.
ஏன்னா இது என்ன தொடர்றது பழக்கம் அது? எப்படியெல்லாம் இந்த விலை மதிப்பற்ற உயிர் போது பாருங்க. மனித உயிர் என்பது விலை மதிப்பற்ற மனித உயிர். இந்த இளம் பிஞ்சுகளை வந்து எப்படி கொள்றாங்க பாருங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அறிவே கிடையாது. தக்கூரிகள் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாது. ஏன்னா இவங்களுக்கு எப்படி இருக்காங்க, தாவேக்கா தக்கூரிகளும் அணில் குஞ்சுகள் எப்படி இருக்காங்கன்னா, என் புருஷன் பொண்டாட்டி அப்பன் ஆத்தா பிள்ளை என் குழந்தை யார் செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எங்க விஜய் தான் முக்கியம் இருக்காங்க. அப்ப இது வந்து பேரழிவை தான் உருவாக்கப்படும். தலைவன் தாவேக்கா தக்கூரி விஜயும் குடும்பத்தை பாக்குறது இல்ல, குடும்பத்தை பத்தி கவலை இல்லை. அதே மாதிரி இந்த தாவேக்கா அணில் குஞ்சுகள் தக்கூரி இருக்காம பாருங்க தொண்டைங்க, அவங்களுக்கும் குடும்பத்தை பத்தியும் பிள்ளைய பத்தியும் பொண்டாட்டியை பத்தியும் புருஷனை பத்தியும் கவலை இல்லை. இதுதான் இவங்களுடைய தரம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இவங்களை ஒழித்து கட்ட வேண்டியது, ஒழிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை தமிழக மக்களும் தமிழ்நாட்டு பெண்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தா நாங்க பதிவு. அப்படியே மக்கள் பார்வைக்கு பெற்றுவிடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கிறது நேரம் ஒதுக்கி நன்றி சார். நன்றி.